இன்று வந்து ஈழத்தின் எழுத்தாளர் தீபச்செல்வன் வந்து இலங்கை பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு சுமார் 2.5 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவர் ஏன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னால், கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் மண்டபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தது. ஒரு புத்தக வெளியீடு. அந்த புத்தகம் எதுன்னு சொன்னால், நீந்தி கடந்த நெருப்பாறு என்று ஒரு புத்தகத்தை இவர் வெளியிட்டு வைத்தமைக்காக இன்று வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து மூத்த எழுத்தாளர் ஜோகேந்திரநாதன். அந்த புத்தகத்தை வெளியிட்டு வைத்தது வந்து தேசிய தமிழ் இலக்கிய பேரவை. அந்த தேசிய தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவராக ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன் இருந்த பையனால் அந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தியிருந்தார். அந்த நிகழ்வு சம்பந்தமாகத்தான் இவரை டிஐடி, அதாவது பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் விசாரணைக்காக அழைத்திருந்தனர். இன்று கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் அவர் அழைக்கப்பட்டு சுமார் 2.5 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அந்த விசாரணையில் அந்த நூல் எதை சார்ந்தது என்றும், அந்த நூல் தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் சம்பந்தமான ஏதாவது பதிவுகள் உள்ளனவா, இந்த நூலை நீங்கள் வெளியிட்டு வைப்பதற்கான காரணம் என்ன என்று பலவாரியான கேள்விகள் எழுத்தாளர் தீபச்செல்வனிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான உரிய பதிலை அவர் வழங்கியிருந்தார். வழங்கிய பின்பு ஒரு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தீபச்செல்வனை எடுத்து பார்த்தோமானால், அண்மை காலமாக ஒரு சர்வதேச உலக நாடுகள் மத்தியில் ஒரு பேசப்பட்ட ஒரு எழுத்தாளர், குறிப்பாக நடுக்கல், பயங்கரவாதி என்று 2 நூல்களூடாக சர்வதேச மட்டத்தில் ஒரு பேசுகின்ற எழுத்தாளராக மாறியுள்ளார். அந்த 2 நூல்களும் வடபுலத்தில் உள்ள யுத்த சூழ்நிலை, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பில் வாழ்க்கை போன்ற அம்சங்களை கொண்டு எழுதப்பட்ட நூல் ஒரு சர்வதேச அளவில் ஒரு பிரபல்யமான நூலாக மாறியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னை விசாரணைக்கு அழைத்திருந்தனர். ஈழத்தினுடைய மூத்த எழுத்தாளர் நாவண்ணா ஜோகேந்திரநாதன் அவர்கள் எழுதிய நீந்தி கடந்த நெருப்பாறு என்கின்ற நாவல் வெளியீட்டு விழாவினை கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நடாத்தியிருந்தோம். அந்த நிகழ்வு தொடர்பாக அந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தியமைக்காக, தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய சார்பிலே அதை நான் தலைமையேற்று நடத்தியமைக்காக என்னிடம் இன்றைய தினம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த நாவல் விடுதலை புலிகளை பற்றியதா, அது விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற நோக்கில் எழுதப்பட்ட ஒரு நாவலா என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரினுடைய விசாரணை இருந்தது. அந்த நாவல் கடந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பான விடயங்களை பேசுகின்ற ஒரு நாவல். அவ்வாறு விடுதலை புலிகளினுடைய மீளுருவாக்கம் தொடர்பான எந்த ஒரு விடயம் அந்த நாவலில் இடம்பெறவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தேன். அதேபோல் அந்த நிகழ்வை நீங்கள் எதற்காக நடத்தினீர்கள், நடத்திய நோக்கம் என்ன என்று என்னிடம் வினாவப்பட்டிருந்தது. நாவண்ணா யோகேந்திரநாதன் அவர்கள் ஈழத்தினுடைய ஒரு மூத்த எழுத்தாளர், கிளிநொச்சி பிரதேசத்தினுடைய ஒரு மூத்த எழுத்தாளர். அவர் தற்போது நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, உடல் இயங்க முடியாத நிலையிலே இருக்கின்றார். அவர் இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு எங்களிடம் கேட்டிருந்தார். அந்த கோரிக்கைக்கு இணங்கவும் அவரை மதிப்பளிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலும் தான் நாங்கள் குறித்த நிகழ்வை நடாத்தி இருந்தோம் என நான் என்னுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருந்தேன். இன்றைய தினம் விசாரணை 11 மணியிலிருந்து 1:45 மணி வரை சுமார் 2.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக இன்றைய விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது. நன்றி.